ஹலோ யோஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மகிட்ட ரொம்ப நாளாகவே ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி நம்மகிட்ட கேட்குற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த அட்டானமஸை பற்றி நிறைய கேள்விகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ரொட்டீனாகவே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமே சொல்லி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதில் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட மேஜராக நம்ம கேட்குற கேள்விகள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் அட்டானமஸா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்குறேன். சரிங்களா? தென் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அட்டானமஸ்னால பாதிக்கப்பட்டவங்க கேட்குறவங்க கேள்விகள் இருக்கு. சரிங்களா? தென் அடுத்து அட்டானமஸ் ஆயிடுச்சு, இந்த காலேஜ் வந்து இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுப்பாங்களா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக இருக்கு, அது மாதிரிலாம் கேட்குறாங்க. தென் அட்டானமஸ்னால பாதிக்கப்பட்டவங்க கேட்ட கேள்வியே உங்களுக்கு வந்து இது மாதிரி அந்த காலேஜஸ்ல இது மாதிரி நடக்குமா, அந்த காலேஜஸ்ல இது மாதிரி நடக்குமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து கேள்விகளாக கேட்குறாங்க. சரிங்களா? இந்த அட்டானமஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, இப்போ தமிழ்நாட்டில் இதோட பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்களே, எல்லா காலேஜஸுமே அட்டானமஸ் ஆயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு போகும், நம்ம படிக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவா இருக்குமா, இது மாதிரி பல கேள்விகள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம அனலைசிஸ் பண்ண போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சா பெட்டர் இல்லையா. ஓகேங்களா? இப்போ நான் அட்டானமஸ்ல படிக்கலாம், யார் வந்து அட்டானமஸ்ல படிச்சா நல்லா இருக்கும், இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயிலா நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமா வரதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மேற்கொண்டோம் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி நம்ம டீட்டெயிலும் அனலைசிஸ் பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்களே கரெக்ஷன் பண்ணிப்பாங்க, அவங்களே கொஸ்டின் பேப்பர் எடுத்துருக்காங்க, அவங்களே சிலபஸ் ஃப்ரேம் பண்றாங்க. இதுதான் ஜென்ரலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய விஷயம். சரி, இந்த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 1978ல இருந்து தான் இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. 1978ல ஓகேங்களா, அப்பையில இருந்து ஆரம்பிச்சது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். எவ்ரி இயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 5 to 10 காலேஜஸ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா ஆகிட்டே இருந்தாங்க. சரிங்களா? அட் ப்ரெசன்ட் இந்தியாவில் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024 ஓகேங்களா, போன வருஷம் வரைக்கும் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1410 தான் உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் தான் உங்களுக்கு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அட்டானமஸ் இதில் அவைலபிள் இருக்க லிஸ்ட்ல இருக்கிறது இதுதான் அட் ப்ரெசன்ட் 1410. ஓகேங்களா? இதுதான் வந்து லிஸ்ட்டு. இல்லை, இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம காலேஜஸ் நம்ம பார்க்கும்போது ஆல் ஓவர் இந்தியாவில் காலேஜஸ் டோட்டலாக உங்களுக்கு 42,825 காலேஜஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே உங்களுக்கு 2807 காலேஜஸ் வந்து ஆல் ஓவராக இருக்கு. இதில் அதிகபட்ச காலேஜ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே தெரியும், பாப்புலேஷன் அதிகமாக இருக்க உத்தரப்பிரதேசில் தான் 7182 காலேஜஸ் வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எவ்வளோ அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 335 இன்ஸ்டிடியூஷன் வந்து போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கு. 335 இன்ஸ்டிடியூஷன் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. இதே காலேஜஸ் அதிகமாக இருக்கு உத்தரப்பிரதேசில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 இன்ஸ்டிடியூஷன் தான் அட்டானமஸா இருக்கு. சரி, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து தமிழ்நாட்டில் 325 இருக்கு. இதை தவிர்த்து வேற யார் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ல அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேஷ் ஓகேங்களா, 227 காலேஜஸ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. சரி, அட் ப்ரெசென்ட் வந்து எல்லாருமே ஆகிட்டு இருக்கிறாங்க. அதாவது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் சவுத்தில் அதிகமாக இருக்கு. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 117 இருக்கிறாங்க, கேரளாவில் 46 இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மத்திய பிரதேசில் 240 காலேஜஸ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் அட் ப்ரெசென்ட் வந்து ஓவரால் இந்தியாவில் 1410 இன்ஸ்டிடியூஷன் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஆல் ஓவர் இந்தியா. சரி, தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் ஓகேங்களா, இன்ஜினியரிங்ல தான் உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து அட்டானமஸ் அதிகமாக இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் எத்தனை அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறாங்க? சரிங்களா? ஆக்சுவலாக வந்து அட்டானமஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 160 இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 103, அதாவது 335 இன்ஸ்டிடியூஷன்ல இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டுமே மொத்தம் 160 இன்ஸ்டிடியூஷன் வந்து அட்டானமஸாக இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து 38 அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனா, தென் பாரதிதாசன்ல 29 இன்ஸ்டிடியூஷனா, தென் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 26, தென் மதுரை காமராஜர்ல 28 இன்ஸ்டிடியூஷனு, மனோன்மணி சுந்தரனார்ல ஒரு 12 இன்ஸ்டிடியூஷன், தென் தந்தை பெரியார் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு வந்து 14 அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், திருவள்ளூர்ல ஒரு 16, திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் ஒரு 11 இன்ஸ்டிடியூஷன், தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஒரு 11,
ஃபிசிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் 2, அழகப்பா யூனிவர்சிட்டியில் 1, மொத்தம் 335 காலேஜஸ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்குது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் மொத்தம் 160 இன்ஸ்டியூஷன் வந்து அட் ப்ரெசென்ட் வந்து இருக்குது. ஆர்ட்ஸே பீட் பண்ணுற அளவுக்கு இப்போ இன்ஜினியரிங்கில் அட் ப்ரெசென்ட் போன வருஷம் வரைக்கும் 2024 வரைக்கும் 160 இன்ஸ்டியூஷன் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்குது. இப்போ இந்த வருஷம் இதோட இன்னும் கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 190 இன்ஸ்டியூஷன் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இந்த வருஷம் இன்னும் 30 வந்து கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அட்டானமஸ். இது வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் யார் வாங்கினா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்ல அட்டானமஸ் வாங்கினது வந்து 1978ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 1978லேயே வாங்கினது கோயம்புத்தூர்ல இருக்க பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங்ல அட்டானமஸ் வாங்கினது, பிஎஸ்சி காலேஜ். தென் அதுக்கப்புறம் அட்டானமஸ் வந்து யாரும் வாங்கல. அதோட வந்து 86ல சரிங்களா, 86ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிசிடியில் வந்து அட்டானமஸ் வந்து வாங்கியிருந்தாங்க சரிங்களா. 86ல நியர்லி வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அட்டானமஸ் வாங்க. அதுக்கப்புறம் 87ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிசிடியும் மதுரை தியாகராஜாவும் உங்களுக்கு வந்து அட்டானமஸ் வந்து வாங்கியிருந்தாங்க, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் ரெண்டுமே. அதுக்கப்புறம் 2007ல ஒரு 6 காலேஜஸ், அதுக்கப்புறமா 2010ல ஒரு 3 காலேஜஸ், 2011ல 7 காலேஜஸ், 12ல 6 காலேஜஸ், 13ல வந்து 2 காலேஜஸ், தென் 15ல 1 காலேஜ், 16ல 1, 16ல 4, தென் 17ல 4, தென் 18ல 1 காலேஜஸ், தென் 19ல 22 இன்ஸ்டியூஷன். இங்க இருந்து தான் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா. இன்ஜினியரிங்ல 19ல 22 இன்ஸ்டியூஷன், தென் 20ல உங்களுக்கு 12 இன்ஸ்டியூஷன், 22ல 3 இன்ஸ்டியூஷன், 23ல 14 இன்ஸ்டியூஷன், 23ல 13 இன்ஸ்டியூஷன், 24ல 57 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனா ஆயிருக்கு. இந்த வருஷம் அதே மாதிரி இன்னும் 30 இன்ஸ்டியூஷன் தான் அட்டானமஸ் ஆக வெயிட்டிங்ல இருக்கிறாங்க சரிங்களா. இது அட் ப்ரெசென்ட் இல்லை ஸ்டேட்டஸ் இதுதான் சரிங்களா. இப்போலேருந்தே உங்களுக்கு இப்போவே பயம் வந்திருக்கா இல்லை? போன வருஷம் வரைக்கும் 57 இன்ஸ்டியூஷன் போன வருஷம் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக ஆயிருக்கு இன்ஜினியரிங்ல மட்டும் சரிங்களா. இப்போ இந்த அட்டானமஸ்க்கும் நான் அட்டானமஸ்க்குள்ள அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம் சரிங்களா. அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் டார்க் சைடு வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அட்டானமஸ்க்கோ நான் அட்டானமஸ்க்கோ இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஃப்ரீடம் சரிங்களா. அகாடமிக் ஃப்ரீடம் தான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்சஸ் இது ரெண்டுத்துக்குள்ளது. இல்லை அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் சரிங்களா. கரிக்குலம் வந்து டிசைட் பண்ணுறதுல வந்து ஃபுல் ஃப்ரீடம். அவங்க வந்து ஓன் சிலபஸை அவங்களே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் அட்டானமஸ்ல அப்படி கிடையாது. அவங்க வந்து யூனிவர்சிட்டி என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த சிலபஸை தான் அவங்க எடுக்க முடியும் சரிங்களா. இது ஒரு பெரிய ஒரு அட்டானமஸ்க்கும் நான் அட்டானமஸ்க்கும் ஒரு பெரிய டிஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய டிஃபரன்சஸ் இருக்கு சரிங்களா. இப்போ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸை வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரியே இண்டஸ்ட்ரியல் ரிலவெண்ட்டாக கூட அவங்க மாற்றிக்கலாம். பட் ஆனால் நான் அட்டானமஸ் வந்து அப்படி பண்ண முடியாது. நான் அட்டானமஸ் வந்து யூனிவர்சிட்டி என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா. இதான் வந்து அட்டானமஸ்க்கும் இல்லை நான் அட்டானமஸ்லையும் அவங்க அகாடமிக் ஃப்ரீடமில் உள்ள டிஃபரன்சஸ் சரிங்களா. தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன். எல்லாருமே சொல்றது வந்து இந்த எக்ஸாமினேஷனை பற்றி தான் சொல்லுவாங்க அட்டானமஸில். அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அவங்களே கண்டக்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்களா. இதுதான் வந்து எல்லாருமே சொல்றது. எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே கண்டக்ட் பண்ணிப்பாங்க. இன்டர்னல் மார்க்ஸ்லேருந்து கொஸ்டின் பேப்பர் செட்டிங்லேருந்து எவாலுவேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே ரிசல்ட் டிக்ளரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்போம். எக்ஸாமினேஷன்ஸ் அவங்களே வந்து கண்டக்ட் பண்ணிப்பாங்க. தென் அதே மாதிரி இந்த நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் டு எந்த யூனிவர்சிட்டி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு ஜென்ரலாக காமனாக கண்டக்ட் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ தான் அவங்க வந்து கண்டக்ட் பண்ண முடியும், தவிர இவங்களா டிசைட் பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் டேட்ஸ்ல வந்து எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணுறது ஓகேங்களா. பட் ஆனால் அட்டானமஸ்ல அப்படி கிடையாது, எல்லாமே அவங்க எக்ஸாமினேஷன் டேட்ஸ்லேருந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின் பேப்பர்லேருந்து எல்லாமே அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். நான் அட்டானமஸ்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த அஃபிலேட்டட்லோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா. தென் மூணாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அண்ட் எவாலுவேஷன் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப முக்கியமான இம்பாக்டாக இருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா அவங்களே டிக்ளேர் பண்ணிப்பாங்க சரிங்களா. மார்க் ஷீட்டும் அவங்களே இஷ்யூ பண்ணிப்பாங்க சரிங்களா. ரிசல்ட் டிக்ளரேஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே செல்ஃபாக அவங்களே பண்ணிக்கிறது தான். எந்த ஒரு இதுக்குமே யூனிவர்சிட்டியை நம்ம வந்து இது பண்ணணும் அவசியமே கிடையாது. பட் ஆனால் நான் அட்டானமஸில் அப்படி கிடையாது.
ரிசல்ட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட ரெஸ்பான்சிபிள். எவல்யூஷனுமே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியோட ரெஸ்பான்சிபிள். இங்கே அதாவது அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் எல்லாமே அந்த செல்ஃபாக அந்த காலேஜோட ரெஸ்பான்சிபிள் மட்டும்தான். எல்லாமே அவங்களே செல்ஃபாகவே அவங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறது, மார்க் ஷீட் வந்து எல்லாமே அவங்க வந்து அந்த காலேஜஸே அவங்க இது பண்ணிப்பாங்க. பட் நான் அட்டானமஸில் அப்படி கிடையாது. எல்லாமே அந்தந்த காலேஜஸ் வந்து மார்க் ஷீட் தான் இது நான் அட்டானமஸில் யூனிவர்சிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இது எல்லாமே இருக்கே தவிர நான் அட்டானமஸில் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா? தென் ஃபோர்த் ஒன், இது முக்கியமான பிரச்சனை. ரீசெண்ட் டேஸ்ல கூட நம்ம ஒரு வியூஸ் கேட்டிருந்தாரு. டிகிரி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி நான் அட்டானமஸ்ல படிச்சிருந்தேன். இப்போ அட்டானமஸ் ஆயிருச்சு. எனக்கு வந்து நான் 6th செமஸ்டர் வரைக்கும் மார்க் ஷீட் வந்து அன்அனலிசிட்டில் வந்துருச்சு. நான் 7, 8 வந்து அட்டானமஸ்ல படிச்சதுனால என் காலேஜில் வந்து இன்னும் இஷ்யூ ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அட்டானமஸ்ல நம்ம முடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு டிகிரி வந்து காலேஜஸ் தான் உங்களுக்கு வந்து அன்அனலிசிட்டில் பர்மிஷன் வாங்கி அவங்க இது எம்பளம் போட்டு கொடுப்பாங்க. இல்லை எல்லா டிகிரி அவார்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியில தான் இது பண்ணுவாங்க. பட் இவங்க எந்த அளவுக்கு ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அதுதான். பட் ஆனால் 2 டிகிரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அந்த நேமில் தான் வருமே தவிர நீங்கள் வந்து 2மே யூனிவர்சிட்டியில் இருந்து தான் வரும், அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டியில் தான் வரும். பட் இந்த மார்க் ஷீட்ஸ் இந்த இஷ்யூஸ்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் காலேஜஸ் வந்து இது எடுக்கிறதுனால இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. பட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2மே அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் தான். பட் ஆனால் டிகிரி நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் வந்து எல்லா ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸுமே யூனிவர்சிட்டிக்கு வந்து ப்ரொசீட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக டிகிரி வந்து எந்த லேட் ஆகாது, கண்டிப்பாக வந்துடும். நான் அட்டானமஸ் என்ன டிகிரி ப்ரொசீஜரோ சேம் அதே ப்ரொசீஜர்ஸ் தான் உங்களுக்கு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்லையுமே. பட் யூனிவர்சிட்டி டிகிரி தான். இன்கேஸ் நீங்கள் அன்அனலிசிட்டில் படித்தா அன்அனலிசிட்டி டிகிரி தான் 2 பேருக்குமே வரும். அட்டானமஸ்க்குமே சரி, நான் அட்டானமஸ்க்குமே சரி. சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா குவாலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு வரும்போது இப்போ அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் அவங்க ரெக்யூர்மெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதுனால அவங்க இண்டஸ்ட்ரிக்கு என்ன நீடோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபேக்கல்ட்டி ரெக்யூர்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்குமே சரி அடிஷனல் ஃபேக்கல்ட்டி அவங்க இது பண்ணிப்பாங்க. அவங்க குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவை அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்க அகாடமிக் ஸ்ட்ரக்சரையே உங்களுக்கு குவாலிட்டியாக அவங்க ஹையர் குவாலிட்டியாக அவங்களுக்கு மாற்றிப்பாங்க. பட் ஆனால் இது நான் அட்டானமஸில் அப்படி கிடையாது. யூனிவர்சிட்டி என்ன சிலபஸ் ஃப்ரேம் இருக்கணும் அதுதான். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரெக்யூர் பண்ண எல்லாமே யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி தான் இது இருக்கும். காமனாக உள்ள ஸ்டாண்டர்ட் என்னவோ அதுதான் இருக்குமே தவிர எந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது. சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இதில் கிடையாது. நீங்கள் வந்து பட் ஆனால் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் குவாலிட்டி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? பட் நான் அட்டானமஸில் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். சரிங்களா? தென் ஃபைனலாக நம்ம வந்து டார்க் சைடுக்கு வந்துடுவோம். டார்க் சைட் ட்ராபேக்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இல்லைங்களா? அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் ஃபர்ஸ்ட் ட்ராபேக் நம்ம பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி சொல்கிறது வந்து ஃபீஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லைங்களா? அவங்க அட்டானமஸ் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபீஸோட உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மேஜர் நம்ம சொல்கிறது வந்து ஓகேங்களா அதுதான் ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. இது ஒன்று ஃபஸ்ட்டு. இது ஏன்னா அதுக்கப்புறம் மிஸ்யூஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ மால் ப்ராக்டிஸு அட்மிஷன் டைமில் ஃபீஸ் கலெக்ஷன் இது மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் அண்ட் ரைட்டாக இல்லை. ஓகேங்களா? அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்குது. அட்மிஷன் டைம்லையும் சரி ஃபீஸ் கலெக்ஷன்ஸில் அகாடமிக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மிஸ்யூஸாகவே இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்குது. தென் 3வது விஷயம் வந்து குவாலிட்டி. ஓகேங்களா? அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் எல்லா காலேஜும் அட்டானமஸ் இருக்கு. நீங்கள் டாப் இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே குவாலிட்டியாகவே உங்களுக்கு வச்சிருக்காங்க. பட் வந்து இன்னும் இப்போ ரீசெண்ட் டேஸில் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ்டான வந்து உங்களுக்கு நேக்கை வச்சு தான் அட்டானமஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ NBA NAC 2மே இருக்கும் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வந்து குவாலிட்டி வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் நேக் வச்சு வாங்கியிருக்கவங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு சில விஷயங்கள் வந்து குவாலிட்டி இல்லாத மாதிரி தான் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நமக்கு ஃபீட்பேக் வருது. ஓகேங்களா? அவங்களோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அட்டானமஸாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த அட்டானமஸ்க்கான ஸ்டாண்டர்ட் ஹையர் ஸ்டாண்டர்டில் இல்லை. அது
தென் அதே மாதிரி சிலபஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்க சிலபஸ் தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி இல்லாமல் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட என்ன அவைலபிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கோ அவங்க என்னென்ன கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரிக்குலம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்கு. எனக்கு வந்து அந்த பெரிய அளவுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி டிகிரி அவார்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது ஒரு பெரிய இஷ்யூஸ் வந்து ஒரு அஷூரன்ஸ் வந்து கொஞ்சம் இது இருக்கு. இல்லை கண்டிப்பாக வந்து டிகிரி உங்களுக்கு வந்து வந்துடும். பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியாக கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒன்று. தென் நான் அட்டானமஸ் இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ல சரிங்களா. தென் நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ல என்னென்ன இதுன்னா இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து எல்லாமே சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுல முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி அவங்க என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன ஃபிட் சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்க போகிறது. நீங்கள் நியூவாக ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரதா படிக்கிறதா இருந்தாலும் சரி அவங்க அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸில் ஃப்ரேம் பண்ணி அந்த நியூ கோர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நியூ ரீசெண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே இது பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இதில் அப்படி கிடையாது. அப்கமிங் அடுத்த ரெகுலேஷனில் வந்தால் தான் நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. அடுத்த ரெகுலேஷனில் மேபி வரலாம் ஓகேங்களா. அடிஷ்னலாக எந்த இதுவுமே ஆட் பண்ண முடியாது. அது ஒன்று. தென் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் டிலே டிசிஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் எல்லாருக்கிறதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணணும். பட் ஆனால் இதில் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் அப்படி கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களே டிசிஷன் எடுக்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக வந்துடும். உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது அப்படி கிடையாது. அன்யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு 2-3 மாதம் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வரதுக்கு உங்களுக்கு 6 மாதம் ஆயிரும். இல்லை இது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது சரிங்களா. ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி இல்லை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நார்ம்ஸ் படி தான் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டிக்காக எந்த ஒரு இதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அட்டானமஸில் நிறைய விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க அடிஷ்னல் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே அட்டானமஸில் உங்களுக்கு பேசிக்காக உள்ள சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. பட் ஆனால் அங்கே அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைனஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. பட் ஆனால் நம்ம ஜாயின் பண்ணுற இன்ஸ்டியூஷன் எது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு எல்லா இதுவுமே பண்ணி கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூஷனாக நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோன்னா எந்த இஷ்யூஸுமே வராது. இன்கேஸ் நம்ம ஜாயின் பண்ணுற இன்ஸ்டியூஷன் வந்து ஃபீஸ் மட்டுமே பார்த்து இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் இன்னும் இருக்கிறாங்க அட்டானமஸில். இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 160 காலேஜஸில் இருக்குது. இந்த 160ல் அட்டானமஸ் வந்து நல்லா ப்ராப்பராக பண்ணுற இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராப்பராக பண்ணுறாங்க. ரிமைனிங் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி மைண்டடாக இருக்கு. ஆஸ் ப்ரெசன்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்தந்த காலேஜஸில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் ரொம்ப மணி ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏமாறாதீங்க ஓகேங்களா. நம்ம இதில் நடக்கிற பிளேஸ்மெண்ட்டோட ஸ்கேமை பற்றி அனதர் விஷயம் உங்களுக்கு வந்து அனதர் வீடியோவில் சொல்கிறேன். பிளேஸ்மெண்ட்லேயும் உங்களுக்கு நிறைய ஸ்கேம் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்லேயும் நடக்குது. பட் நான் அட்டானமஸில் சில இன்ஸ்டியூஷன் நடக்குது. பட் ஆனால் அட்டானமஸில் மேஜர் நடக்குது. நம்ம அதை இன்னொரு வீடியோவில் அது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் சரிங்களா. அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனில் நம்ம ரிப்பீட்டட் இன்ஸ்டியூஷனில் நல்லா பண்ணி கொடுக்குற நல்லா கேட்டு விசாரித்து நல்லா பண்ணுங்க ஓகேங்களா. நீங்கள் அட்டானமஸ்ன்னு நேம்காக போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்கள் நான் அட்டானமஸ்லையும் நீங்கள் படிச்சிடலாம் ஓகேங்களா. நீங்கள் எந்த காலேஜ் அட்டானமஸ் அப்படின்னு நான் அட்டானமஸில் படிக்கணுமா சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் எதில் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது சந்திக்கிறேன். தேங்க்யூ.